ஹாய், திஸ் இஸ் நவீனிகா டிசைனர்ஸ். ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கிற மாதிரி சாரியை மேக்ஸியாக கன்வெர்ட் பண்ணுவோம். அதுவும் நீங்கள் சொல்கிற மாடலில் உங்கள் பாடி மெஷர்மெண்ட்டுக்கு ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி கொரியர் பண்ணுவோம். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சாரியோ இல்லை எந்த ஃபேப்ரிக்னாலும் உங்களுக்கு பிடிச்ச மாடலில் ட்ரெஸ்ஸை கஸ்டமைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பரில் இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் ஐடியில் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணலாம். தேங்க்யூ. ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரனர்களை போற்றி. கன்னிராசி நேயர்களுக்கு வணக்கம். கன்னிராசி காலப்புருஷ சக்கரத்தின் 6ஆம் இடம், புதனின் மூலத்திரிவோண ஆட்சி வீடு, உச்ச வீடு. உங்கள் ராசிநாதன் புதன் வக்கர நகரத்திலிருந்து வெளியே வந்துட்டாருங்க. 12ஆம் இடத்துல நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 28ஆம் தேதி வக்கர நகரத்திலிருந்து வெளியே வந்துட்டார். உங்கள் ராசிக்கு 1-10 கூடையவன். நல்லாயிருக்கும், செய்கிற காரியங்கள் இனிமேல் சிறப்பாக இருக்கும். எந்த காரியம் செஞ்சாலும் அதில் உங்களுக்கு லாபம் இருக்கும், நல்லபடியாக முடியும். உங்களுக்கு ஏற்றால் போல் சாதகமாக முடியும். அதுபோக ராசியில் சுக்கிரன் கேது குரு பார்வை இருக்குது, நல்ல விசேஷம்தான். இதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். இந்த வீடியோவில் செவ்வாயை பற்றி பேச போகிறேன். செவ்வாய் கன்னிராசிக்கு சிம்ம சுப்பனமான கிரகம், ஆகாத கிரகம், 3-8 கூடியவன், தைரிய விரிய ஸ்தானாதிபதி, அஷ்டமாதிபதி. அவர் இப்போ 10ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அருமையான அமைப்பு. 10-11 நல்ல அமைப்பு தான். அடுத்து 12ஆம் இடத்துக்கு வந்தாலும் பிரச்சனை இல்லை. செவ்வாயால் இனி வருகிற ஒரு 5 மாத காலத்துக்கு நல்லா இருக்குங்க. 29/8/2024 இன்னொரு 5 மாதத்துக்கு செவ்வாய் ஏற்கனவே பயிற்சி ஆகிட்டார். 26ஆம் தேதியே பயிற்சி ஆகிட்டார். கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கே பயிற்சி ஆகிட்டார். கிருஷ்ண ஜெயந்திலேருந்து உங்களுக்கு கஷ்டமெல்லாம் தீர்ந்து போச்சு, நல்ல நிலைக்கு வரீங்க. இந்த செவ்வாய் தான் கன்னிராசிக்கு தடையை ஏற்படுத்துகிற கிரகம், கெடுபலங்களை கொடுக்குற கிரகம், எதிர்பாராத பிரச்சனையை கொடுக்குற கிரகம். அவர் இப்போ எல்லா கிரகத்துக்குமே நல்லபடியாக இருக்கார். எந்த கிரகத்துக்குமே மறைவில் இல்லை. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவானுக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. ராகுக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. குருவுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. உங்கள் ராசிநாதனுக்கு புதனுக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. சூரியனுக்கும் 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ செவ்வாய் இப்போதைக்கு எந்த கிரகத்துக்குமே மறையாமல் இருக்கிறது தனி சிறப்பு. ரொம்ப இயல்பில் இருக்கிறாரு. எல்லா கிரகத்திலோடையுமே தொடர்பில் இருக்கிறாரு. அப்படி தான் அர்த்தம். ஒரு கிரகம் ஒரு கிரகத்துக்கு மறையக்கூடாது, அது சஷ்டாசகம் அப்படிம்பாங்க. இப்படி இருக்கும்போது இந்த தசாபுத்தி காலத்தில் நல்லாயிருக்கும். சரியா? இப்போ செவ்வாய் தசை நடக்கும் கன்னிராசிக்கு. வயது குறைந்தவர்களுக்கு நடக்கும். சரியா? ஒரு 30 வயசுக்கு உட்பட்டவர்களுக்கு நடக்கும். கொஞ்சம் வயசில் இருக்கிறவங்களுக்கு நடக்கும். அவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். உத்தரமாக இருந்தாலும் சரி, அஸ்தமாக இருந்தாலும் சரி, சித்திரை இருந்தாலும் சரி, கொஞ்சம் வயசில் நடக்கும். சித்திரை நட்சத்திரத்துக்காரங்க செவ்வாய் தசையில் தான் பிறப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் குழந்தைகளுக்கெல்லாம் இப்போ நல்லாயிருக்கும். சித்திரை நட்சத்திரத்தை பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். நல்ல ஒரு ஆளுமை பவரோடு தான் இருக்கிறாரு. மிதுனத்தில் இருக்கிறாரு. தசம அங்காரகனாக இருக்கிறாரு. மிதுனத்தில் இருக்கிற செவ்வாய் பொதுவாக கன்னிராசிக்கு நல்ல ஒரு அறிவை கொடுப்பார். படிக்கிற மாணவர்களுக்கு கல்வியை கொடுப்பார். உயர்கல்வி, ஆரம்ப கல்வியில் மிகச்சிறப்பாக இருக்கும். 10ஆம் இடம் ஆளுமை அதிகாரத்துக்கு உட்பட்ட கிரகம். ஸோ அந்த இடத்துல இருக்கிற செவ்வாய் அருமையான பலன்களை கொடுக்குறாருங்க. செவ்வாயோட 10ஆம் இடத்து பலன்களை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சரியா? இங்கே இருக்கிறது 10ஆம் இருக்கிறது 10ஆம் இடத்துல இருக்கனால தொழிலில் நல்ல ஒரு செழிப்பு இருக்கும். செய்யும் தொழிலில் மற்றவங்களுக்கு நீங்கள் முன்னோடியாக இருப்பீங்க. கெட்ட நேரத்தில் கூட நல்ல விதமாக வேலையை முடித்து கொடுப்பீங்க. கூடுதலாக எல்லா ஒரு காரியத்தை நல்லபடியாக செய்வீங்க. தொழிலில் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்கள நல்லபடியாக வச்சுக்கிருவீங்க. அவங்களோட அபிமானத்தை நல்லபடியாக வாங்குவீங்க. மற்றவர்களோட அபிமானம் உங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கும். அதிக ஆர்வமாக இருப்பீங்க. இதெல்லாம் செவ்வாய் 10ஆம் இடத்துலேருந்து மிகச்சிறப்பாக செய்வார். அதுபோல் செவ்வாய் ஒரு உமிழும் கிரகம், நெருப்பு கிரகம். அவர் ஒரு காற்று ராசியில் இருக்கிறார். நெருப்பு காற்றுல நல்லா பற்றிக்கிட்டு எரியும். அது மாதிரி தொழில் சாணத்தில் இப்போ அவர் இருக்கிறது உங்களுக்கு தொழிலில் ஒரு வெறித்தனமாக இருக்கும். தொழில் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். குறிப்பாக மிதுனம் புதனுடைய வீடு, கணக்கு சம்மந்தப்பட்ட தொழில், வியாபாரம் சம்மந்தப்பட்ட தொழில், சிஸ்டர் ரிலேட்டடான உள்ள தொழில், இதில் நிர்வாகத்தன்மையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். செவ்வாய் ஒரு நிர்வாகம், அதிகாரம், ஆளுமைக்குள்ள கிரகம். மிதுனம் ஒரு புதனுடைய ஞான வீடு. இது 2 காம்பினேஷன் ஆகும்போது வியாபாரம் பண்ணுறவங்க, கணக்கு துறையில் இருக்கிறவங்க, எழுத்து, இலக்கிய பணி, கலை, கட்டுரை, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், இப்படி நிறைய சொல்லலாம். தகவல் தொழில்நுட்பம், வக்கீல் வேலை, டீச்சர் வேலை, இப்படி நிறைய சொல்லலாம். சரியா? டேபிள் ஒர்க் சம்மந்தப்பட்டது, பேச்சு சம்மந்தப்பட்டது, நிர்வாகத்திறம் சம்மந்தப்பட்டது, கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டதில் நிர்வாகத்திறப்பில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுபோக ஃபீல்டு ஒர்க் பார்க்குறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய் ஒரு சுறுசுறுப்பு சொந்தக்கான கிரகம். ஒரு மனிதன் ஒரு உத்வேகத்தோடு இருக்கிறான், செயல்பாட்டோடு இருக்கிறான்னா அந்த வேலை சிறப்பாக இருக்கும். செவ்வாய் நிலக்காரகன், பூமிக்காரகன். விவசாயம் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். அவர் தான் இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரியும் தன் நிலைப்பாடு செய்வார். தன்னுடைய நிலைப்பாட்டை எடுத்து செய்வார். சரியா? 2ஐயும் செய்வார். செவ்வாய் நிலக்காரகன், பூமிக்காரகன். விவசாயம் பண்ணுறவங்க, பூமி சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க,
வீடு கட்டி விற்கிறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, பிளாட் போடுறவங்க, சர்வே டிபார்ட்மெண்ட்டாக இருக்கிறவங்க, நிலத்தை அளக்கிறவங்க, இப்படி நிலம் சம்மந்தப்பட்ட வேலைகள் நிறைய இருக்குது இன்றைக்கி. அந்த நிலம் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது. கட்டிடத்துக்கு ஜல்லி மணல் சப்ளை செய்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். நிலத்துக்கு அடியில் தோண்டி எடுக்கிறவங்கள கனிம வளங்கள், அதுவும் ஓரளவு நல்லபடியாக இருக்கும். கனிம வளங்கள் வந்து சனி பகவான் தான் போவார். இருந்த போதிலும் சனி பகவானுக்கு கோணமாக இருக்கிறாரு. ஓரளவு அந்த டச்சு நல்லபடியாக தான் இருக்கும். சரியா, சனி பகவான் 6ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு, உத்தியோக ஸ்தானத்தில் தான் இருக்கிறாரு. ஸோ இவர் 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. 6ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் என்ன சார் தொடர்புனா, 6ஆம் இடம் உத்தியோகம், மாத சம்பளத்துக்கு வாங்குறது, 10ஆம் இடம் தொழில், நீங்கள் ஒரு 10 பேருக்கு சம்பளம் கொடுக்கறது. ஸோ ரெண்டுக்குமே உள்ள ஒற்றுமை அதுதான். ரெண்டுமே வந்து கர்மம் சம்மந்தப்பட்டதான். ஓகே. ஸோ அந்த கனிம வளம் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா, இப்படி பலதரப்பட்ட யோகத்தை வந்து செவ்வாய் வந்து வாரி வழங்குறாருங்க. மிகச்சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது. அங்குள்ள நட்சத்திரத்தை எடுத்த மிருகசீரிஷ நட்சத்திரம், அவருடைய சொந்த நட்சத்திரத்திலே போகிறாரு. அடுத்து திருவாதிரை நட்சத்திரம், அடுத்து புனர்பூச நட்சத்திரம். எல்லா நட்சத்திரமும் இப்போ ரிலேட்டடாக தான் இருக்குது. திருவாதிரை நட்சத்திரநாதன் ராகு சுக்கிரன் பார்வையில் இருக்கிறாரு. வருகிற 15 செப்டம்பர் வரைக்கும் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. அடுத்து குரு நட்சத்திரம், குரு நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. புனர்பூசம் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ செவ்வாய் இப்போ வந்து சிறப்பான பலன்களை வந்து உங்களுக்கு செவ்வனே செய்கிறாருங்க. எவ்வளோ நாளைக்கு சார் 10ஆம் இடத்துல இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா 26/8/2024 இருந்து 20/10/2024 வரைக்கும், அக்டோபர் 20ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதுக்கடுத்து 11ஆம் இடத்துக்கு வருவார். அதுக்கடுத்து 12ஆம் இடம். ஒரு வீட்டில் வந்து அவர் 1.5 மாதம் இருப்பார். ஸோ உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வந்தாலும் நல்ல அமைப்பு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. குருக்கு கேந்திரம் வருவார், சூரியன் வீட்டுக்கு வருவார், சிறப்பாக தான் இருக்கும். சனி பகவான் பார்வைக்கும் வருவார். இது ஒரு வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சனி செவ்வாய் பார்த்துக்கலாம். சில டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலுமே அரசு சிறப்பட்ட வேலைகளில் சில ஏற்றத்தை கொடுப்பாரு. ஸோ செவ்வாயால் உங்களுக்கு அடுத்து வருகின்ற ஒரு 5 மாத காலத்துக்கு நல்ல ஒரு யோகம் இருக்குங்க. கன்னி ராசிக்கு எழுதி வச்சுக்கோங்க. ஜனன ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு இப்போ மிகச்சிறப்பாக இருக்கும். குறிப்பாக கன்னி ராசியில் மேச லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சிக லக்கணம், தனுசு லக்கணம், மீன லக்கணம், இந்த 6 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். கன்னியா லக்கணம், மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மத்திய பலன் கிடைக்கும். மகர லக்கணம், கும்ப லக்கணம், கடக லக்கணம், துலா லக்கணம், ரிஷப லக்கணம், இவங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் கிடைக்கும். சரியா, மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறந்த பலனை கொடுப்பாரு. கன்னியா ராசி மகர லக்கணத்தில் பிறக்கிறதுக்கு மாதவம் செய்யணும். ஏன்னா ராசிக்கு லக்கணம் வந்து ஒரு கோணத்தில் வரும். நல்ல அருமையான அமைப்பு. மகர லக்கணம் கன்னி ராசியில் பிறக்கிறது நல்ல அமைப்பு. அந்த அமைப்பில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் சிறப்பான பலன்களை செய்வார். நல்ல ஒரு உச்சிக்கு கொண்டு போவார். ஏன்னா மகரம் வந்து அவருக்கு உச்ச வீடு. உச்ச வீட்டுக்கு வந்து என்றைக்குமே ஒரு கிரகம் வந்து நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷனை தான் கொடுக்கும். நல்ல அமைப்பை கொடுப்பாருங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கன்னிராசிக்கு நல்லா இருக்குங்க. ராசிலையும் இப்போ கிரகங்கள் நல்லா இருக்குது. ராசிநாதர் 7 நிலைக்கு வந்துட்டார். ராசிக்கு 6ஆம் இடத்துலையும் சனி பகவான் வக்கர நிலையில் இருக்கிறாரு. 7ஆம் இடத்துல இருக்கிற ராகு தான் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தார். தற்சமயம் அவரும் சுக்கிரன் பார்வையில் நிலைமை கட்டுக்குள்ளே தான் இருக்கிறாரு. வருகிற செப்டம்பர் 15 வரைக்கும் குரு பார்வை ராசிக்கு இருக்குது. குரு 9ஆம் இடத்துல இருக்குது. கூடுதல் சிறப்பு தான். இப்போ வந்து செவ்வாயும் வந்துட்டார். ஸோ எல்லா கிரகங்களும் நல்லா இருக்குது. அதிகாரம் நல்லபடியாக இருக்கும். அந்தஸ்தாக இருப்பீங்க. ஒரு நல்லா இருப்பீங்க. வேலையாளர்களை வச்சு வேலை பார்க்குறவங்களும் நல்லாயிருக்கும். லேபர் கான்ட்ராக்ட், சப் கான்ட்ராக்ட் செய்கிறவங்க நல்லாயிருக்கும். கூலி தொழில் பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா, செவ்வாய் வந்து ஒரு கஷ்டப்பட்டு ஒரு காரியத்தை செய்கிறவங்களுக்கு துணை நிற்கிற கிரகம் தான். அந்த காரியம் செய்கிறவங்களுக்கு தான் நல்லாயிருக்கும். துணிச்சலாக இருப்பீங்க. எந்த ஒரு காரியத்தையும் நல்லபடியாக செஞ்சு முடிப்பீங்க. இப்படி நிறைய பலன்களை சொல்லலாம். உழைப்பாளிகளுக்கு நல்ல ஒரு உழைப்பை கொடுப்பாரு. கடினமாக வேலை பார்க்குற உழைப்பாளிகள், தினக்கூலி பண்ணுறவங்க, மூட்டை தூக்குறவங்க, இப்படி நிறையா சொல்லலாம். ஒரு அம்மா கூட ஃபோன் பண்ணி சொன்னாங்க, தூத்துக்குடி மாவட்டம் ஏதாவது சொன்னாங்க. நிறைய பேர் எங்கிட்ட ஃபோன் பண்ணுறாங்க, எங்களுக்கும் சொல்லுங்கள் சார், நாங்கள் தீப்பெட்டி ஆஃபீஸில் வேலை பார்க்குறோம் அப்படிங்கிறாங்க. தீப்பெட்டி ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா செவ்வாய் ஒரு நெருப்பு சம்மந்தப்பட்ட கிரகம். நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கும் நல்லாயிருக்கும். சரியா, நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை எங்கே வரும்? பாய்லர் வேலை, தீப்பெட்டி ஆஃபீஸ் வேலை, அப்புறம் வந்து நிறையா இருக்குது. பட்டாசு தொழில் தயாரிக்கிறது, இவங்களுக்கெல்லாம் இப்போக்கி நல்லாயிருக்கும். சரியா, அந்த தொழிலில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். கூலி வேலை பார்க்குறவங்களும் நல்லாயிருக்கும். அந்த தொழில் முதலீட்டாளருக்கும் நல்லாயிருக்கும். அதுபோல் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு கையில் காசு பணம் அதிகமாக இருக்கும். சொத்து பத்து செய்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஆள் திடகாத்திரமாக இருப்பீங்க. சரியா, ஆனால் கொஞ்சம் முரட்டு சுபாவம் இருக்கும். அந்த சுபாவத்தை மட்டும் அடக்கிக்கோங்க. மற்றபடி ஆள் நல்லா இருப்பீங்க. சரியா, எந்த ஒரு வேலையும் ஈஸியாக முடிப்பீங்க. கஷ்டமான வேலைன்னு மற்றவங்க ஒதுக்கி தள்ளுறத கூட நீங்கள் ஈஸியாக முடிச்சிருவீங்க. எலக்ட்ரிசிட்டி போர்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். எலக்ட்ரிசிட்டி, அணுமின் சக்தி, இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். மின்சாரம் தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. விடாமுயற்சி இருக்கும். நல்ல ஒரு சாமர்த்தியசாலியாக இருப்பீங்க. அதே நேரத்தில் தெய்வ பக்தியும் இருக்கும், குரு பக்தியும் இருக்கும். எந்த முயற்சியிலும் வெற்றி பெறுவீங்க. கோபம், சுறுசுறுப்பும் இருக்கும். பதட்டமும் இருக்கும். பதட்டத்தை குறைச்சிக்கணும். சரியா, ஜனன ஜாதகத்தில் செவ்வாய் சரியில்லாதவங்க கொஞ்சம் பதட்டமாக இருப்பாங்க. ஜனன ஜாதகத்தில் செவ்வாய் சனி கூடயோ, ராகு கூடயோ, சூரியன் கூடயோ சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பதட்டம், டென்ஷன் இருக்கும். அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.
அதுபோல் ஜனன ஜாதகத்தில் செவ்வாய் குரு பார்வையிலையோ சுக்கிர பார்வையிலையோ குரு கூட சுக்கிரன் கூட சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும். அதுபோல் இப்போதைக்கு அவர் சுக்கிரனுக்கும் குருவுக்கும் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. குருவுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு, சுக்கிரனுக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. தொழிலில் வந்து நல்ல ஒரு நேர்த்தியாக இருப்பீங்க. புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். அதனால் கன்னிராசி சேர்ந்தவர்கள் எதுவும் புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறதா இருந்ததுன்னா ஜனன ஜாதகத்தை கொஞ்சம் செக் பண்ணிட்டு நல்லபடியாக பாருங்கள். இந்த காலகட்டத்தில் நியாயம் நீதி நேர்மைன்னு இருப்பீங்க. செவ்வாய் அதுக்குள்ள கிரகம்தான், ஒரு நியாயம் நீதி நேர்மை உள்ள கிரகம்தான். அவர் நல்ல நிலைமையில் இருந்தார்னா நேர்மையாக கொண்டு போவார். கெட்டு போயிருந்தானே பெரிய ரவுடியாக இருப்பார். சரியா, அடங்கவே மாட்டாங்க அவங்க. அப்படி ஒரு அமைப்பையும் கொடுப்பாரு. நல்ல நிலைமையில் இருந்தார்னா பெர்ஃபெக்ஷனாக கொண்டு போயிடுவார். அதிகாரம் ஆளுமை சட்ட திட்டம் சட்டம் ஒழுங்கு நீதி நேர்மை அப்படின்னு கொண்டு போயிடுவார். சரியில்லை, ராகு கூட சேர்ந்துட்டாரு, ராகு சம்பந்தம் சனி பகவான் சம்பந்தம் பட்டிருந்தாருன்னா வேறு மாதிரி கொண்டு போயிடுவார். தெருவில் இறங்கி சண்டை போடுறது கட்டி போடுறது என்ன எவ்வளோ தூரம் லோ லெவலுக்கு போகணுமோ அந்த லெவலுக்கு லோ லெவலுக்கு போய் அவனை ரவுடி ஆக்கி விட்டுருவார். சரியா, என்ன சொல்கிறது, அவனை வந்து வெறுக்கத்தக்க வழியில் கொண்டு போய் பாட்டிடுவார். இதையும் செய்வார். இருந்த போதிலும் இப்போதைக்கு நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. புதனோட வீட்டில் இருக்கிறாரு. அறிவு சார்ந்த இடத்துல இருக்கிறதுனால ஓரளவு அறிவும் ஆற்றலும் இணைந்து இருக்கும். அது ஒரு மனிதனுக்கு வேணும். அறிவு இருக்கிறவனுக்கிட்ட ஆற்றல் இருக்காது. சரியா, மிதுனம் ஒரு ஞான வீடு. அந்த ஞான வீட்டில் செவ்வாய் இருக்கிறதுனால ஓரளவு நீங்கள் நல்லா இருப்பீங்க. விஷய ஞானமாக இருப்பீங்க, வேகமாகவும் இருப்பீங்க, விவேகமாகவும் இருப்பீங்க, தீர்க்கதரிசியாகவும் இருப்பீங்க. வரக்கூடியதை முன்கூடியே ஆராய்ஞ்சிருவீங்க. இது இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு பச்சி சொல்லும். அந்த பச்சி என்ன சொல்லுதோ அப்படி செய்யுங்க, நல்லபடியாக நடக்கும். நல்லா இருக்குதுங்க. கன்னிராசிக்கு வந்து செவ்வாய் வந்து அமோகமான பலனை கொடுக்குறாரு, சிறப்பாக கொடுக்குறாரு. ராசியும் பார்க்குறாரு. கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். இப்போதைக்கு பிரச்சனை இல்லை. ராசிக்கு குரு பார்வை இருக்குது. ராசியில் வேறு சுக்கிரன் இருக்கிறாரு. அதனால் ஓரளவு நிலைமை கட்டுக்குள்ளே இருக்கும். பிரச்சனை இல்லை. பதட்டப்படாதீங்க. யோசிங்க. ஒரு நெருக்கடியான நேரம் வந்துச்சுன்னா கொஞ்சம் யோசித்து காரியத்தை செய்யுங்க. ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. தாயார் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தாய் வழி உறவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வண்டி வாகனத்தில் நிதானத்தை கடைப்பிடிங்க. ஹெல்மெட் போட்டுக்கோங்க, சேஃப்டி பெல்ட் போட்டுக்கோங்க. வேகத்தை கூட்டாதீங்க. இரவு நேர பயணத்தை தவிர்த்துருங்க. 4ஆம் இடம் வந்து வண்டி வாகனத்தை குறிக்கும். அதில் வேகம் இருக்கும். அதுபோல் கால்நடை வளர்க்குறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா, கால்நடை வளர்க்குறவங்க பில்டிங் வேலை பார்க்குறவங்களும் கவனமாக இருக்கணும். லாபம் இருக்கும், அதில் ஒரு அவசர போக்கு இருக்கும். சரியா, செவ்வாய் பார்க்குற இடம் வந்து கெடுபலன் தான். செவ்வாய் பார்வை கெடுபார்வை தான். அவர் வந்து சுபகரங்களோட தொடர்பில் இல்லை, இயல்பாக இருக்கிறாரு, தனிச்சு இருக்கிறாரு. ஸோ பர்ஃபெக்டாக அவர் 7ஆம் பார்வையால் 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் அந்த உயிர் காரகத்துவத்துக்கு முதல் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். உங்கள் தாயாருக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, வாய்ப்பு இருக்கும். கன்னிராசியில் பிறந்தவங்களோட தாயார். அதுபோக மாதுர்காரகன் சந்திரன் வேறு அமாவாசை சந்திரனாக இருக்கிறாரு. இன்றைக்கி உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறார், பரவாயில்ல. அடுத்து 11ஆம் இடத்துக்கு வருவார், பரவாயில்ல. 12ஆம் இடத்துக்கு வரும்போது கவனமாக இருக்கணும். அமாவாசை சந்திரனாக இருக்கும்போது கவனமாக இருக்கணும். ஏன்னா ராசிக்கு 12ஆம் இடத்துல அவர் வந்து மறைவார். சரியா, அமாவாசை எப்போ சார் வருது அப்படின்னு பார்த்தோம்னா அமாவாசை அடுத்த வருட காலத்தில் வந்துடும். சரியா, வர திங்கட்கிழமை அமாவாசை, செப்டம்பர் 2ஆம் தேதி. சரி, அந்த காலகட்டத்தில் உங்கள் தாயார் உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. ஒன்றும் பெருசாக பாதிப்பெல்லாம் வராது. கொஞ்சம் உடல் நலிவு வரும். தாயாரால் மருத்துவ செலவு அவங்களுக்கு உங்களுக்கு ஆகாமல் போகிறது, ஏதோ சில பிரச்சனைகள் வரும். சரியா, அதனால் நீங்கள் கொஞ்சம் மனச்சஞ்சலம் அடைவீங்க. அதனால் அந்த அமாவாசை டயத்தை ஒட்டி செப்டம்பர் 1, 2, 3 இந்த 3 நாட்கள்லேயும் கொஞ்சம் தாயார் உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. அதுபோக வந்து செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 5ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குது. அதனால் நிலைமை கட்டுக்குள்ளே இருக்கும். இருந்தபோதும் பிள்ளைகள் விஷயத்தில் சில புரிதல் கம்மியாக இருக்கும். உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் சில லடாய் வரலாம், சண்டை வரலாம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம். அதனால் பிள்ளைகள் விஷயத்தில் நீங்கள் எரிஞ்சு விழலாம், கோபப்படலாம். கவனமாக இருங்க. இல்லைன்னா உங்கள் குழந்தைகள் உங்கள்கிட்ட புரிதல் இல்லாமல் இருக்கலாம். உங்கள் பேச்சை கேட்காம போகலாம், தட்டி பேசலாம். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஏற்கனவே 5 குடைவன் வந்து 6ஆம் இடத்துல வக்கரகதியில் இருக்கிறாரு, சூரியன் சம்மந்தப்பட்டிருக்கிறாரு. அது நல்லது இல்லை. அதனால் 5ஆம் இடம் வந்து இப்போதைக்கு கன்னிராசிக்கு கொஞ்சம் பாதிக்கப்பட்டு தான் இருக்குது. பிள்ளைகள் விஷயத்திலும் சரி, பூர்வ புண்ணிய சொத்துக்கள் விஷயத்திலும் சரி, தகப்பன் வழி உறவு முறையிலும் சரி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது இந்த செவ்வாய் பார்வை இருக்கிறதுனால அதனுடைய தாக்கம் கூடுதலாக இருக்கும். அக்டோபர் 20ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா, இன்றைக்குமே வந்து பலன்கள் எடுத்துட்டோம்னா எல்லாமே நமக்கு திருப்தியாக இருக்காது. அதேமாதிரி எல்லாமே நமக்கு மோசமாக இருக்காது. ஏதோ ஒன்று வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ கன்னிராசிக்கு நான் ஓவரலாக சொன்னேன், எல்லா கிரகங்களும் நல்ல நிலைமையில் தான் இருக்குது. செவ்வாய் எந்த கிரகத்துக்கும் மறையலை, எல்லா கிரகத்துக்கும் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறார், இயல்பாக தான் இருக்கிறார் சொன்னேன். இருந்தாலும் அவர் பார்வைப்படுற இடங்களில் 2 இடங்கள் சரியில்லை. சரியா, 4ஆம் இடமும் 5ஆம் இடமும் சரியில்லை. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா, 4 கூடிய குரு 4ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாரு. 5 கூடிய செவ்வாய் வந்து வக்கரமாகி சூரியன் பார்வையில் சூரியன் சம்மந்தப்பட்டு இருக்குது, நல்ல அமைப்பு இல்லை. ஸோ 4ஆம் இடமும் 5ஆம் இடமும் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது செவ்வாய் பார்வையோட.
அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 5ஆம் இடம் வந்து பிள்ளைகள் தான் நேரடியாக பாதிக்கப்படுறது புத்திரஸ்தானம். 4ஆம் இடம் சுகஸ்தானம், மாதுர் ஸ்தானம். பாதிக்கப்படுறது தாய், அம்மா. சரியா? நான் வந்து உங்களுக்கு புரிகிற அளவு ஓரளவு அப்படியே சொல்கிறேன். நான் சும்மா இந்த ஜோதிட சமஸ்கிருத வார்த்தையெல்லாம் சொல்ல மாட்டேன், தமிழ்லேயே சொல்லிடுவேன், நேரடியாக சொல்லிடுவேன். பாமரனுக்கும் புரியணும். சும்மா ஜோசியங்கிறது வந்து சும்மா வேத மந்திரத்தை சொல்லிட்டு சமஸ்கிருதத்தை சொல்லிட்டு அவரே இவரேன்னு சொல்கிறதெல்லாம் கிடையாது. பாமரனுக்கும் புரியணும். சரியா? பட்டுன்னு புரியணும், நெத்தில் அடித்த மாதிரி பட்டுன்னு புரியணும். அதனால் நீங்கள் வந்து அக்டோபர் 20ஆம் தேதி வரைக்கும் அம்மா விஷயத்துலையும் சரி பிள்ளைகள் விஷயத்துலையும் சரி கவனமாக இருக்கணும். மற்றபடி நல்லா இருக்குங்க, உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நல்லா இருக்குது. சரியா? உடனே சில பேர் கேட்டுருவாங்க, எங்களை லாட்டரி சீட்டு வாங்க கிடைக்குமா, லாட்டரி சீட்டு வாங்க முடியுமா, உடனே கிடைக்குமா, பணக்காரனாக முடியுமா, அப்படிலாம் சில பேர் கேட்பாங்க. அப்படிலாம் ஆக முடியாது. சரியா? அதுக்கெல்லாம் வந்து ஜனன ஜாதகத்தில் டயம் இருக்கணும். இப்போதைக்கு லாட்டரி சீட்டு வாங்க வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. சரியா? 2 குடைவன் வந்து கேதுபுடியில் இருக்கிறாரு, குரு பார்வையில் இருந்தாலுமே. வருகிற செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு மேலே வேணால் ஒரு மாற்றம் வரும், லக்கு அடிக்கும். அதுக்கு இன்னும் நாட்கள் இருக்குது. இப்போதைக்கு கன்னி ராசிக்கு லக்கெல்லாம் இல்லை, ஆனால் அதிர்ஷ்டம் இருக்குது. அதிர்ஷ்டங்கிறது வந்து வேறு, நம்ம உழைக்கிற உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும், தொட்ட காரியம் தொடங்கும், போகிற காரியம் நல்லபடியாக முடியும், நம்மளை சுற்றி நல்ல விசேஷம் நடக்கும். அதெல்லாம் நல்ல விசேஷமாக தான் இருக்குது. ஈஸியாக அடிக்கணும்னா அதுக்கெல்லாம் நேரங்காலம் வரணும், ஜனன ஜாதகத்தில் இடம் இருக்கணும். அதுக்குண்டான கிரக அமைப்பு இப்போதைக்கு இல்லை. சரியா? கவனமாக இருக்கணும். 5ஆம் இடத்துக்கு வேறு செவ்வாய் பார்வை இருக்குது. அதிர்ஷ்ட ஸ்தானத்துக்கு செவ்வாய் பார்வை இருந்தால் என்ன, அதிர்ஷ்ட கட்டேன்னு அர்த்தம். ஒரு நாள் முடிகிற வேலை 3 நாளில் முடியும். அப்படி தான் இருக்கும். சரியா? ஒன்று இருந்தால் ஒன்று இல்லை, இதுதான் வேத ஜோதிடத்தில் உள்ள பலன்கள். ஒன்று கிடைக்கும், ஆனால் ஒன்று கிடைக்காது. அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும், அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழணும். ஒரு குடும்பத்தில் மாமனார் மாமியார் இருப்பாங்க. மாமனார் நல்லா இருந்தால் மாமியார் நல்லா இருக்காது, மாமியார் நல்லா இருந்தால் மாமனார் நல்லா இருக்க மாட்டார். மாமியார் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட பிள்ளை மனைவி நல்லா இருக்க மாட்டா. சில குடும்பத்தில் இப்படிலாம் அமையுது. ஒன்று இருந்தாலும் ஒன்று இல்லை, அதை வச்சு தான் வாழணும், வேறு வழி இல்லை. எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. நம்ம உடம்புல உள்ள நம்ம கையில் உள்ள விரல்களே கரெக்டாக இருக்குது. ஒரு விரலுக்கு ஒரு விரல் ஏற்ற இறக்கமாக தான் இருக்குது. ஆனால் அப்படி ஏற்ற இறக்கமாக இருக்க போய் தான் ஒரு பொருளை எடுக்க முடியுது. கையில் இருக்க 5 விரலும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே உயரத்தில் இருந்துச்சுன்னா ஒரு காரியமும் செய்ய முடியாது. சுண்டு விரல் குட்டியாகவும் நடுவிரல் நீளமாக இருந்தால் தான் எந்த காரியத்தையும் செய்ய முடியும். ஒரு பொருளை எடுக்கிறதுக்குமே அந்த விரலோட அமைப்பு கரெக்டாக இருக்குது, இறைவன் கொடுத்துருக்கிறாரு. அப்போ தான் ஒரு பொருளை தூக்க முடியும், இல்லைன்னா தூக்க முடியாது. எல்லா விரலும் ஒரே உயரமாக இருந்துச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது, ஈவனாக இருந்துச்சுன்னா. ஓகே, உதாரணம் ரொம்ப சொல்ல வேண்டாம், ஏன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும், என்னை காட்டிலும் உங்களுக்கு நல்லா தெரியும். ஜோதிடம் சொல்வதில் காட்டிலும் ஜோதிடம் பார்க்குறவர்களுக்கு மிக தெளிவாக இருக்கிறாங்க. ஏன்னா நான் ஒரு சேனலில் தான் பேசுகிறேன், நீங்கள் பலதரப்பட்ட சேனலில் பார்க்குறீங்க, பலதரப்பட்டவர் பேசுகிறாங்க. இன்றைக்கி எல்லாம் யூடியூப்பில் வந்துருச்சு. யூடியூப்பில் இன்றைக்கி எல்லாமே இருக்குது யூடியூப்பில். சரியா? 2 பேர் உட்காந்து பேசுறது கூட யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்காங்க, ஏதோ என்னமோ பேசுகிறாங்க. அதனால் எதுவும் காரியம் இருக்கா அது நமக்கு தெரியல. சினிமா படத்தை பற்றி 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த படத்தை அப்படி எடுத்தார் நடிகர், அங்கே போனார் நடிகர், இங்கே இருந்தாங்க, அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. அந்த சேனலில் நல்லா வியூஸ் போகுது. அதனால் கேட்குறவங்களுக்கு என்ன பிரயோஜனம்னா ஒன்றும் தெரியல நமக்கு. பட் போதி ஜோடத்தில் அப்படி இல்லை, பிரயோஜனமாக தான் சொல்லுவான். தனிப்பட்ட முறையில் உங்கள் ராசிக்கு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவான். சில பேர் அதையும் சொல்லுவாங்க, நீ சொல்கிறது ஒன்றும் நடக்க மாட்டேக்கியா அப்படிம்பாங்க. நடக்கவும் செய்யுது. நடந்து நல்லபடியாக இருக்கிறவங்களும் கமெண்ட் பாக்ஸில் போட்டிருக்கிறாங்க. அதை கூட நான் பழைய வீடியோவில் போட்டிருக்கிறேன். சரியா? நிறைய பேர் நம்ம பூதி ஜோடத்தில் சொல்ல பலன்கள் எங்களுக்கு நடந்திருக்கு சார், 100% நடந்திருக்குன்னு சொல்லவும் கூட இருக்கிறாங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட் கூட என்கிட்ட இருக்குது, அதை எடுத்து கூட போடுறேன் நான். இது வந்து உங்களை திருப்திப்படுத்துக்காக சொல்கிறேன்னு இல்லை, இருக்குது. சரியா? நம்பினவர்களுக்கு நடராஜன். நம்பி நிற்கிறவங்களுக்கு நேரங்காலம் கூடி வரும்போது நல்லது நடக்கும். எல்லாத்துக்குமே ஜனன ஜாதகத்தில் ஒரு இடம் இருக்கணும். சட்டியில் இருந்தால் அகப்பை கண்டிப்பாக வரும். நேர்களே, கோச்சார பலன்களை நான் கரெக்டாக சொல்லிடுவேன், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கட்டம் போட்டே சொல்லிடுவேன். சரியா? கட்டம் போட்டு கரெக்டாக காட்டிடுவேன். இன்றைக்கி நிலைமை எப்படி இருக்குது, சந்திரன் எங்கே இருக்கிறாரு, செவ்வாய் எங்கே இருக்கிறாரு, 9 கிரகங்கள் எங்கே இருக்கிறாங்க, எந்த நிலைமையில் இருக்கிறாங்க, கன்னி ராசிக்கு என்ன தொடர்பில் இருக்காங்கன்னு சொல்லிடுவேன். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு நல்ல விதமாக தான் போடுது. ராசிநாதன் வந்து வக்கர நிவர்த்தியாகி வெளியே வந்துட்டார், 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. கொஞ்சம் செலவை கொடுப்பாரு. தொழில் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் விரயம் இருக்கும். விரயம்னு என்ன, அலைச்சல் இருக்கும். அந்நிய தேச தொடர்பு, வெளி மாநில தொடர்பு, வெளிநாட்டு தொடர்பு, ஏற்றுமதி இறக்குமதி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சலோட லாபம் இருக்கும். கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு தான் போகணும். தொழில் விஷயமாக கொஞ்சம் இருக்கிற இடத்தோடு நகண்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அதுபோக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது சுப செலவாக தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும். அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். எங்கேயாச்சும் கேம்பு வெளியூர் போகிற மாதிரி இருக்கும், பார்த்து இருந்துக்கோங்க. புரட்டாசி மாதத்துக்கு மேலே அந்த நிலைமையும் சரியாயிரும். சரியா? சூரியன் உங்கள் ராசிக்கு வந்துடுவார். ராசிக்கு வந்தாலுமே அவர் வந்து கேது கூட சேர்ந்து கிரணம் ஆவார், குரு பார்வைக்கு வருவார். அது அப்புறம் பார்த்துக்கலாம். சரியா? சூரியன் 12 கூடையவன் தான், விரையாதிபதி தான். அவர் என்ன விரையாதிபதியாக இருந்தாலுமே ஒரு ஆளுமை அதிகாரத்தோடு செலவு பண்ணுவார். அதட்டி உருட்டி பரட்டி செலவு பண்ண வைப்பார்.
சரியா? அப்படி ஒரு அமைப்பை கொடுப்பாரு. அதை நேரம் பார்த்துக்கலாம். புரட்டாசி மாதத்துக்கு இன்னும் நாள் இருக்குது. இன்னும் ஒரு 17 நாள் இருக்குது. அப்புறம் வந்து நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறேன், அதை பாருங்கள். நிலவரம் மாறிக்கிட்டே தான் இருக்கும். இதுதான் இப்படி தான் சொல்ல முடியாது. இப்போவே வந்து 2 பேருக்கு நடந்துருச்சு. இந்த ஆகஸ்ட் 20ஆம் பின்னாடி 23ஆம் சுக்கிரன் பயிற்சி ஆனார். 26ஆம் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிட்டார். அடுத்து வந்து புதன் 28ஆம் வக்கர நிவர்த்தி ஆகிட்டார். இப்படி அடுத்தடுத்து ஒவ்வொரு காரியங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி பலாபலங்கள் மாறும். நான் 1ஆம் உங்களுக்கு வந்து யோக நாட்கள் போடுவேன். கன்னிராசிக்கு உத்திரம், சித்திரை, அஸ்தம் இந்த 3 நட்சத்திரத்துக்குமே என்றைக்கு யோக நாட்கள். யோக நாட்கள்லாம் என்ன? குருபலம் உள்ள நாட்கள். அன்றைக்கி வந்து உங்களுக்கு நல்லது நடக்கும். நீங்கள் சார்ந்த விஷயத்தில் நல்லது நடக்கும். நீங்கள் எது நினச்சிட்டிங்களோ அது மனதுக்கு ஏற்ற மாதிரி நடக்கும். அதுபோல் மற்ற நாட்கள் என்ன வழிபாடு அதையும் சொல்லுவேன். அது வந்து அன்றாடம் உங்களுக்கு வந்து ஒரு பலனை சொல்லும். இது வந்து கிரகத்துக்குள்ள பலன், செவ்வாய் சம்மந்தப்பட்ட கிரகத்துக்குள்ள பலன். செவ்வாய் உங்கள் ராசிக்கு 3 8 கூடையவன், அந்த அமைப்புக்குள்ள பலன். சரியா? தினசரி பலன்கள் சொல்கிறது வந்து அன்றாடம் உள்ளது. சந்திரன் நிலையை வச்சு யோக பலன்களை சொல்கிறது, குருவுடைய கான்ட்ரிபியூஷன் வச்சும் சொல்கிறது. ஓகே நேர்களே, அடுத்து வருகின்ற வீடியோக்களை அதையும் பாருங்கள். இப்போ வந்து செவ்வாய் வந்து உங்கள் வீட்டுக்கு 3ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீட்டில் மறைகிறாரு. சகோதர விஷயத்தில் நல்லாயிருக்கும். சகோதர விஷயத்தில் ஒரு பற்று இல்லாமல் இருப்பீங்க. இளைய சகோதர விஷயத்தில் பற்று இல்லாமல் இருப்பீங்க. ஆனால் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அவர் பாட்டுக்கு இருப்பார், நீங்கள் பாட்டுக்கு இருப்பீங்க, காரியத்தை பார்ப்பீங்க. 8ஆம் வீட்டுக்கு 3ஆம் இடத்துல மறைகிறாரு. வம்பு தும்பு வழக்கு பிரச்சனைலாம் இருக்காது. கொஞ்சம் நிம்மதியாக இருப்பீங்க. நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டுன்னு இருப்பீங்க. யார் விஷயத்தையும் தலையிட மாட்டீங்க. தலையிட்டால் அந்த பிரச்சனை வராது. சிவனேன்னு இருப்பீங்க. ஸோ செவ்வாய் ஒரு பாவ கிரகம். அவர் எப்படி இருந்தால் நல்ல பலன்களை கொடுக்குறாருன்னு பாருங்கள். தான் வீட்டுக்கு 3ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீட்டில் இருக்கிறாரு, 8ஆம் வீட்டுக்கு 3ஆம் வீட்டில் இருக்கிறாரு. ஸோ ரெண்டுமே மறைவு தான். தான் வீட்டுக்கு கொஞ்சம் மறைஞ்சு இருக்கிறதுனால தான் அவர் நல்ல பலன்களை கொடுக்குறாரு. அவருடைய சேட்டைகள்லாம் குறைஞ்சிரும். செவ்வாவுடைய சேட்டைகள் குறைஞ்சி நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஸோ ஒரு கிரகம் வந்து ஒரு 10ஆம் இடத்துல உட்காந்து நல்ல பலன் கொடுக்கணும். எந்த ஒரு கிரகம் தான் வீட்டுக்கு மறையுதோ அப்போ வந்து அந்த கிரகத்துடைய இயல்பு நிலை கொஞ்சம் அந்த கிரகத்துடைய கெடுபலங்கள் குறையும். அது வந்து ஒரு நல்லபடியாக இருக்கும். பாவகிரகங்கள் தான் சொல்கிறேன். பாவகிரகங்கள் தங்கள் வீட்டுக்கு மறைஞ்சு பலன் கொடுக்கும். நேர்வலு பெறக்கூடாது. அதைத்தான் ஜோதிடத்தை சொல்லுவாங்க. பாவகிரகங்கள் நேர்வலு பெறக்கூடாது. பாவகிரகங்கள் யார்? சனி, செவ்வாய் தான் முக்கியமான கிரகங்கள். ராகு கேதுகளுக்கு வந்து வீடு கிடையாது, சொந்த வீடு கிடையாது. எந்த வீட்டில் இருக்குமோ அந்த வீட்டுக்கு மாதிரி தான் எடுத்து செய்வாங்க. பாவகிரகங்கள் முக்கியமான கிரகங்கள் 2 கிரகங்கள், செவ்வாய், சனி பகவான். இவங்க வந்து தான் வீட்டுக்கு மறைஞ்சு நேர்வழி இழந்து பலன் கொடுப்பாங்க. அதாவது எப்படின்னா இன்டைரக்டாக தான் பலன் கொடுப்பாங்க. நேரடியாக பலன் பெற்றுட்டாங்கன்னா கெடு பலன்களை தான் கொடுப்பாங்க. ஒரு கெட்டவன் கையில் போய் கத்தி கிடச்சின்னு வச்சுக்கோங்களேன், அவன் என்ன பண்ணுவான்? சும்மா அப்படி இப்படின்னு சீவிட்டு தான் இருப்பான். ரோட்டில் வரவங்களாம் பயமுறுத்திட்டு இருப்பான். ஏன்னா கெட்டவன் கையில் ஆதியம் கிடைக்கக்கூடாது. சரியா? ஒரு நல்லவன் கையில் கிடச்சின்னா அது நல்லதுக்கு வச்சுக்கிடுவான். இல்லைன்னா அதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு சிவனேன்னு போயிடுவான். கெட்டவன் கையில் கெட்டதுக்கு சேரக்கூடாது. சரியா? இப்போ வந்து அது மாதிரி தான் ஊதார் கையில் பணம் கிடச்சிச்சின்னா என்ன ஆகும்? அந்த பணத்தை மதிக்க மாட்டான். கண்ணாபுரன்னு செலவு பண்ணி காரி பண்ணி விட்டுருவான். நல்லவங்க கையில் கிடச்சிச்சின்னா நல்ல காரியங்களை பயன்படுத்துவான், மற்றவங்களுக்கு கொடுத்து உதவுவான். இது மாதிரி தான் செவ்வாய் வந்து தான் வீட்டுக்கு மறைஞ்சிருக்கிறாரு. பொதுவாகவே அதில் ஒரு லாஜிக் இருக்குது. அதை நான் ஒரு நாள் சொல்கிறேன். நான் சனி செவ்வாய் எந்தெந்த இடத்துல இருந்தால் இப்படி பலன் கொடுப்பான்னு நிறைய சொல்லணும்னு நினைக்கிறேன். நமக்கு வந்து நேரங்காலம் இல்லை. எல்லா ராசிக்கும் வீடியோ போடணும், ஜுயசாதம் செக் பண்ணணும், அதுபோல் மற்ற காரியங்களும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதனால் கன்னிராசிக்கு நான் விடாமல் சில காரியங்கள் சில சவாலை சொல்லிட்டு தான் இருக்கிறேன். அடுத்தடுத்து சொல்கிறேன். இந்த தசாபுத்தி அமைப்புகளும் போடணும். நிறைய நேரில் கேட்குறாங்க. இந்த ராகு திசை, குரு திசை, சனி திசை போடணும். இப்போதைக்கு குரு நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. குரு தசா பலன்கள் 16 வருஷத்துக்கு உங்களுக்கு சுற்றி எப்படி நடக்கும் அதையும் சொல்கிறேன். ராகு 7ஆம் இடத்துல இருந்து கொஞ்சம் குடைச்சலை கொடுக்குறாரு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அது கொஞ்சம் வீடியோ போடுறேன். பரிகார வழிபாடை போடுறேன். இப்போதைக்கு வந்து பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ராகு ஓரளவுக்கு நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. சூரியன் தான் சரியில்லை. சூரியன் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு, ஆட்சி பெற்று இருக்கிறாரு. அவர் இருந்த போதும் புதாதித்ய யோகத்தில் இருக்கிறாரு. சூரியனும் தவிர்த்திடலாம். சனி பகவான் வக்கர நிலையில் இருக்கிறாரு. ராசிக்கு 4 5 கூடையவன், 5ஆம் இடத்துல வக்கர நிலையில் இருக்கிறாரு. ஸோ சனிக்கிழமை தோறும் பெருமாள் கோயிலுக்கு போங்க, போய் தாயாரை கும்பிடுங்க, பெருமாளை கும்பிடுங்க, ஆஞ்சநேயருக்கு வழக்கு போட்டுவாங்க. சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போகிறது இப்போதைக்கு ஒரு வழிபாடாக வச்சுக்கோங்க. கன்னி ராசிக்கு ஏன்னா சுக்கிரனும் பலவீனமாக தான் இருக்கிறாரு. ராசியில் இருந்தாலுமே கேது கூட சேர்ந்து தான் கிரகணத்தில் இருக்கிறார், நீசம் அடைஞ்சு. அதனால் கண்டிப்பாக மகாலட்சுமி தாயோட அனுக்கிற வரணும். செப்டம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் இந்த வழிபாடு வச்சுக்கோங்க. அதுக்கு பின்னாடி மற்றதை நான் சொல்கிறேன். இது வந்து ராசிக்கு. அதுபோல் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தசாபுத்தி நடக்கும் லக்கண ரீதியாக. அந்த தசாபுத்திக்குள்ள வழிபாடை நீங்கள் செஞ்சால் தான் உங்களுக்கு தனிப்பட்ட பிரச்சனையை தரும். இப்போ நான் சொல்கிறது புது பிரச்சனை, ஊர் பிரச்சனை. பொதுவாக ஊருக்கு சொல்கிற தீர்ப்பு மாதிரி தான். தனிப்பட்ட கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு தீர்ப்பு சொல்லணும்னா ஜனன ஜாதகத்தை பார்த்தா தான் தீர்ப்பு சொல்ல முடியும். அது நல்லா வச்சுக்கோங்க. இதுதான் என் வாழ்க்கையில் நடக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். இதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னு சொல்ல மாட்டேன். இது பொது தீர்ப்பு, பொதுவாக சொல்கிறது. சரியா? அது மாதிரி எடுத்துக்கோங்க.
எல்லாம் உண்மைதான். இதை தான் மற்றவங்களும் சொல்லணும். நான் ஓப்பனாக சொல்லுவேன். கோச்சார பலன்கள் வந்து பொதுவானது. ஓகே ரைட் நேயர்களே, தொடர்ந்து பாருங்கள். எது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஜனனஜாதகம் செக் பண்ணுறதா இருந்தால் வாட்ஸ்அப்பில் அணுகுங்க. இந்த நம்பர் கொடுத்துருக்குறேன் 8807457629. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளலாம். நிறைய பேர் பேசுகிறாங்க, நிறைய நேரத்தில் ஃபோன் எடுக்க முடியாது. இருந்தாலும் பின்னாடி நான் கூப்பிடுவேன், நானே கூப்பிட்டு பேசுவேன். அந்த சலுகையும் உண்டு. இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்து உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணி சொல்லுவேன். ஒரு குறிப்பிட்ட நாள் ஆகும், வருஷப்படி தான் பார்ப்போம். ஜாதகம் நிறையா வருது ஆண்டவ முன்னத்தில். அதைக்கும் நாங்கள் ஒரு செவிசாய்ச்சி ஒரு குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறோம். நல்லபடியாக பார்த்து கொடுப்போம், திருப்தியாக பார்த்து கொடுப்பேன். உங்களுக்கு ஜனன ஜாதகத்தில் எப்படி இருக்குது, ஜாதக அமைப்பு எப்படி இருக்குது, ராசி எப்படி இருக்குது, லக்கணம் எப்படி இருக்குது, லக்கண சுவர்கள் எப்படி இருக்கிறாங்க, தசாபுத்தி எப்படி இருக்குது, பேசிக் இன்ஃபர்மேஷன் எப்படி இருக்குது, ஜென்ரல் பெர்சன் தசாபுத்தி ஃபியூச்சர் எப்படி போகும், அதுபோக நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கும் தனிப்பட்ட முறையில் சாதக பாதங்கள்லாம் ஜாதகத்தில் பார்த்து சொல்லலாம். ஓகே நேயர்களே, இப்போதைக்கு நல்லா தான் இருக்குது. கன்னிராசிக்கு 100% நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. செப்டம்பர் 15 வரைக்கும் சிறப்பாக இருக்குது. வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் கன்னிராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலே கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.